நேயர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். முதலில் நாம் விவாதிக்க போகக்கூடிய விஷயம் ஒரு சிறிய காலகட்டத்தில் இரண்டாவது அமைச்சரவை கூட்டம், முதல்வர் இன்றி நடக்கும் ஒரு இரண்டாவது அமைச்சரவை கூட்டம், நிதி அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமையில். இதில் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பார்த்தா தமிழகம் உதய் திட்டத்தில் சேர்றதுல தொடங்கி ஓய்வூதியம் தொடங்கி பல முக்கிய விஷயங்கள் இன்னைக்கு விவாதிக்கப்படும்னு பார்க்குறோம். ஒரு வார காலகட்டத்துக்குள்ள ஒரு சிறிய கேப்பில் இன்னொரு அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறோம்? இல்லை இது அரசாங்கம் நல்லபடியாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு மட்டும் எடுத்துகிட்டு விட்டுருணுமா? அதாவது கடந்த 5 மாதங்களில் 3 முறை தான் நம்மளுடைய அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. அதுலேயும் ஒரு முறை பட்ஜெட் போன்ற விஷயங்களை சட்டமன்றத்தில் வைப்பதற்கு முன்னால் ஒப்புதல் பெறுவதற்காக நடந்த கூட்டம். ஆனால் இப்போ கடந்த கூட்டம் 19ஆம் தேதி நடந்தது. இப்போ அதற்குள்ளாக அடுத்த கூட்டம் நடக்கிறது. இதற்கு சூழ்நிலைகள் காரணமாக இருக்கலாம். அதாவது சூழ்நிலைகள் என்று சொல்லுகிற போது காவேரி குறித்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்கட்சி முன்னெடுத்திருக்கிறது. அதற்கு பெரிய அளவில் மற்ற கட்சிகள் ஆதரவு கொடுக்கவில்லை என்றாலும் கூட அது ஒரு மீடியாலேயோ அல்லது வேறு இடங்களிலேயோ ஒரு சலசலப்புகளை ஏற்படுத்தக்கூடும். அதுவும் தஞ்சையில் தேர்தல் நடக்க போகிற நேரத்தில் அது ஒரு அந்த சூழ்நிலையை ஆளுங்கட்சிக்கு எதிராக போகக்கூடுமோ என்கின்ற ஒரு கவலை இருக்கலாம். அதனால் அதை முறியடிப்பதைப் போல, அதை ப்ரீஎம்ப்ட் பண்ணுவதைப் போல ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்று எடுப்பது ஒரு காரணமாக இருக்கலாம். உதாரணமாக இப்போது அந்த ஜா கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டை அதற்கு எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்யலாம் என்பதை போன்ற ஒரு முடிவு எடுக்கலாம். அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அமைச்சரவனுடைய ஒப்புதல் தேவை. அதற்காக இந்த கூட்டம் இருக்கலாம். இன்னொன்று, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த உதய் திட்டத்தில் சேருவதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க. உதய் திட்டத்தில் சேருவதில் வேறு சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது தமிழ்நாடு சில கோரிக்கைகளை முன்வைத்தது, அதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்று அமைச்சர் சொல்லிட்டு. ஆனால் உதய் திட்டத்தை நம்ம ஏற்றுக்கொண்டால் நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டோட மின்வாரியங்களோட கடன் சுமையை அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டி வரும். ஏற்கனவே தமிழ்நாடு ஒரு ரெவென்யூ டெபிசிட் மாநிலமாக இருக்கிறது, வருவாய் பற்றாக்குறை இருக்கிற மாநிலமாக இருக்கிறது. இப்போ இதையும் ஆயிரக்கணக்கான கோடி 5000 கோடி கடனை ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு நிலை வந்தால் அப்போது அது நம்முடைய பொருளாதாரத்தை மேலும் பலவீனப்படுத்தும். அப்போது அதை எப்படி செய்யப்போகிறார்கள் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அப்புறம் இந்த கல்விக் கொள்கை பற்றி தில்லியில் அந்த வரைவு கொள்கை குறித்து ஒரு மாநாடு நடக்க இருக்கிறது. அது தமிழ்நாடு முன்னாலே அவங்க ஜெயலலிதா இருந்தபோதே சட்டசபையில் என்ன அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் இதை ஏற்க மாட்டோம், சமஸ்கிருதத்தை கட்டாயமாக்குவதை ஏற்க மாட்டோம் என்கின்ற மாதிரி ஒரு கருத்தை அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தமிழ்நாடு அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற, அப்போது அதில் என்ன நிலைப்பாடு எடுப்பது என்பதை குறித்து விவாதங்கள் இருக்கலாம். இது மாதிரி நிர்வாக ரீதியான காரணங்கள் இருக்கலாம், அரசியல் ரீதியான காரணங்கள் இருக்கலாம், அல்லது நீங்கள் சொல்வதைப் போல் அரசு முடங்கிவிடவில்லை, அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்கான ஒரு அடையாளமாக கூட அது இருக்கலாம். அது காவேரி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கூறினது போலவே எதிர்கட்சிகள், அதுவும் முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்து ஒரு லீடர்ஷிப் எடுத்து அதை டிரைவ் பண்ண ஒரு மொமெண்டம் பார்த்துட்டு இருக்கிறத எல்லாருமே பார்த்துட்டு வரோம். அப்படி இருக்கும்போது அரசாங்க தரப்புலேருந்து இன்னைக்கு எந்த மாதிரி அறிவிப்புகள் நம்ம எதிர்பார்க்கலாம், இல்லை அரசாங்க தரப்புலேருந்து என்ன முயற்சிகள் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறீங்க? அதான் ஒன்று நான் நினைக்கிறேன், அந்த ஜா கமிட்டி கொடுத்த அறிக்கை தமிழ்நாட்டுக்கு சாதகமாக இல்லை என்ற ஒரு கருத்தை பல கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன. அப்போது அந்த மாதிரியான சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசு காவிரி பிரச்சனையில் தொடர்ந்து எடுத்து வந்திருக்கிற நிலை என்னவாக இருக்குன்னா, அந்த விஷயத்தை சட்ட ரீதியாக சந்திப்பது, உச்சநீதிமன்றத்தின் வழியாக சந்திப்பது, அரசியல் ரீதியாக சந்திப்பதற்கு பதிலாக சட்ட ரீதியாக சந்திப்பது என்கின்ற ஒரு அணுகுமுறையை அது மேற்கொண்டு வந்திருக்கு. அதனுடைய நீட்சியாக இப்போ இந்த இந்த உச்சநீதிமன்றம் தான் இந்த ஜா கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணினது. அதனால் அவர்களிடத்திலே போய் மறுபடியும் முறையிடலாம், இது சரியாக சொல்லப்படவில்லை, எங்களுக்கு சாதகமாக இல்லை, அது கர்நாடகத்துக்கு சாதகமாக இருக்குது, அல்லது உண்மை நிலைகள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, மேலோட்டமாக பார்த்து விட்டு போனார்கள், எல்லா இடங்களையும் போய் பார்க்கல, இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி அதற்கு அந்த அறிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, அல்லது அந்த அறிக்கையில் திருத்தங்கள் செய்ய வேண்டும், அந்த அறிக்கையில் இந்த கருத்துக்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதை போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி
அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு தாக்கல் செய்யலாம். ஆனால் அப்படி செய்யும்போது அரசு வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்காட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அமைச்சரவையினுடைய ஒப்புதல் தேவை. அது ஒரு டெக்னிக்காலிட்டி. அதற்காக கூட இந்த கூட்டம் இருக்கு. மத்திய அரசுக்கு அழுத்தம் தரக்கூடிய விதத்தில் ஏதேனும் அறிக்கைகள் நம்ம ஆமாம், வரலாம். காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றலாம், அல்லது ஒரு கடிதம் எழுதலாம். அது மாதிரியான விஷயங்கள் ஏதோ நடக்கலாம். எஸ். ஸோ நம்ம பார்க்குறோம், முக்கியமாக காவேரி, அது தவிர உதய் திட்டம் போன்ற பல விஷயங்களில் வந்து தமிழக அரசாங்கத்தோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுதுங்கிறது குறித்து இன்று மாலை 5 மணிக்கு நடக்கவிருக்கக்கூடிய கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை அரசாங்கம் முடங்கவில்லை. முதல்வரின் உடல்நிலை முன்னேறி வரும் இக்காலகட்டத்தில் அரசாங்கம் செயல்பட்டு தான் இருக்குது என்றதை காட்டுவதற்கூட இந்த கூட்டங்கள் இருக்கலாம் என்ற கருத்தும் வைக்கப்படுகிறது. தமிழக பொறுப்பு ஆளுநர் திரு வித்யாசாகர் ராவ் அவர்களின் ஒரு முக்கிய அறிவிப்பு ஆளுநர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கிறது. மேதக ஆளுநர் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு முடுக்கு போட்டுட்டு இனிமேல் வந்து மாண்புமிகு ஆளுநர்னு அழைத்தால் போதும், நாட்டுக்குள்ளே இருக்கும்போது யூசேஜுக்கு. இதே வெளிநாட்டு தூதர்கள் அவர்கள்லாம் வரும்போது மேதகங்கிற அந்த டேர்மை யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி அவருடைய ஒரு டிரெக்டிவில் 2012க்கு அப்புறம் இங்கெல்லாம் நடக்கிறத இப்போ பார்க்குறோம். ஸோ இது வந்து ஆர்கேயிக் நாமன் கிளேச்சர்ஸ்க்கெலாம் நம்ம ஒரு முழுக்கு போடுறதா பார்க்கப்படுறோமா? இதை எப்படி ஒரு ரிஃபார்ம்ஸாக எடுத்துக்கலாம்? அதாவது காலனித்துவ மனப்பான்மையிலேருந்து நம்ம விடுபடுறோம் என்று தானே இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஐரோப்பாவில் வந்து பல நாடுகளில் வந்து அரசர்கள் முன்பு இருந்தாங்க. அரசர்களை வந்து அட்ரஸ் பண்ணுவதற்கு வந்து ஹிஸ் எக்ஸலன்சி என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வந்தது. அரச குடும்பத்தினர் அல்லாத பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வந்து ஹானரபிள் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வந்தது. இப்போது வந்து அந்த ஐரோப்பிய நாடுகள் தான் இந்தியா உலகத்தில் பல நாடுகளில் வந்து காலனி ஆதிக்கத்தை நிறுவினா, இந்தியா உள்பட. ஆங்கிலேயர்கள் போனதற்கு பிறகும் அந்த வழக்கத்தை வந்து நம்ம பின்பற்றிட்டு இருந்தோம். அதை வந்து ஹிஸ் எக்ஸலன்சி என்பதை வந்து தமிழில் வந்து சரியாக மொழிபெயர்ப்பதாக இருந்தால் வந்து மாட்சிமை தாங்கிய என்று மொழிபெயர்க்கணும். ஆனால் அது வந்து ஒரு அரசரை குறிப்பதைப் போல இருக்கிறது என்பதனால அதை மேதகு என்று அவர்கள் மொழிபெயர்த்தாங்க. இப்போது 2010 பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதி ஆனபோது அவர் வந்து ஒரு என்னென்ன வழிகளையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பதற்கு ஒரு புரோட்டோகால் என்ற ஒன்று இருக்கிறது. யாருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது. அந்த புரோட்டோகாலில் வந்து அவர் சில மாற்றங்களை செய்தார். ஹிந்தியில் வந்து இதை மகாமஹின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வந்துட்டு அவர் வந்து அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ஹானரபிள் பிரசிடென்ட்னு இங்கிலீஷ்லேயும், ஹிந்தியில் எழுதுகிற போது ராஷ்டிரபதி ஜி அல்லது ராஷ்டிரபதி மகோத்தியா அந்த மாதிரி சொன்னால் போதும் என்று அவர் சொன்னார். வந்துட்டு அதனால் வந்து அதை ஹோம் மினிஸ்டருக்கு அப்போவே லெட்டர் எழுதி அதை அங்கே நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க. வந்துட்டு அதில் கவர்னர்களையும் அப்படித்தான் அழைக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருந்தார். அது இவ்வளோ நாள் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம இந்த காலனிய மனப்பான்மையிலேருந்து வெளிவருவது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ நீதிமன்றங்கள் வந்து முன்னால் வந்து நீதிபதிகளை மைலார்ட் என்று வழங்குது. இப்போ அது போய் வந்து சார் என்றோ மிஸ்டர் ஜஸ்டிஸ் என்றோ சொல்லி அழைக்கலாம் என்ற ஒரு நிலை வந்திருக்கிறது. இப்போ அடுத்து நான் கேட்க வரும்போது வந்து நம்முடைய மேயர்களை வந்து நம்ம வந்து ஒர்ஷிப்ஃபுல் மேயர் என்று ஆங்கிலத்தில் வந்து சொல்கிறோம், தமிழில் வணக்கத்துக்குரிய மேயர் என்று சொல்கிறோம். அதை வந்து என்ன செய்ய போகிறாங்க? இப்போ கவர்னரே வந்து ஹிஸ் எக்ஸலன்சி என்பது வேண்டாம் என்று சொல்லிட்டாரு. நீதிபதிகள் வந்து மைலார்ட் என்பது வேண்டாம் என்று சொல்லிட்டாங்க. மேயர்கள் வந்து என்ன செய்ய போகிறாங்க? அதற்கு முதல்ல தேர்தல் நடத்தி மேயர்களை தேர்ந்தெடுத்துக்கு அப்புறம் அதை பற்றி விவாதிப்பாங்களோ என்னமோ தெரியல. இதே விஷயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொறுப்பு கவர்னராக இருக்கார் திரு வித்யாசாகர் ராவ். அவர் வந்து மகாராஷ்டிராவில் ஏற்கனவே இதுக்கெல்லாம் ஒரு முழுக்கு போட்டுட்டு அங்கே வந்து மாண்புமிகுங்கிற அதே டெர்மினாலஜி இங்கே கொண்டு வர ஒரு முயற்சியாக தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம வேறு ஏதாவது ஓவர்சர்ஸ் கூட எடுத்துக்கலாமா? ஏன்னா அவர் இன்னும் பொறுப்பு கவர்னராக தான் இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அவரே வந்து தமிழகத்துக்கு நிரந்தர கவர்னராக வந்து, அதாவது இப்போதைக்கு இப்போ கவர்னராக நியமிக்கப்படலாம், மகாராஷ்டிராவுக்கு வேறு கவர்னர் இல்லை தமிழகத்துக்கு வேறு ஒரு கவர்னர் வர வாய்ப்புண்டு. ஸோ இது போன்ற டிபேட்களும் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது அவருடைய முடிவு இல்லை. இது ஏற்கனவே வந்து ஜனாதிபதி எடுத்த முடிவு. ஜனாதிபதி எடுத்து ஏற்கனவே ஹோம் மினிஸ்ட்ரிக்கு வந்து 2010 வந்து அதை வந்து அவர் சொல்லிட்டார். அவருடைய ஆட்சி, அவருடைய காலங்கள் கூட இன்னும் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு முடிவுக்கு வரும் ஜனாதிபதி. அது இவ்வளோ நாள் அமல்படுத்தாமல் இருந்ததே வந்து ஒரு கவனக்குறைவு என்று தான் அதை சொல்லணும். அதை அவர் நினைவூட்டி அதை வந்து சரிப்படுத்தியிருக்கிறாரு. இப்போ வந்து அவர் ஒரு முதல்வர் வந்து உடல்நலம் குன்றி மருத்துவமனையிலிருந்து அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது
இவர் இந்த மாதிரி சொல்வதனால இவரே வந்து அதிகாரத்தை எடுத்துக்கொள்கிறாரோ என்கின்ற ஒரு சந்தேகத்தில் வந்து சில விமர்சகர்கள் வந்து எழுதியிருக்காங்க, அதை பார்த்தேன். பட் ஆனால் அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து அவர் எடுத்த முடிவு இல்லை, அது வந்து ஜனாதிபதி எடுத்த முடிவு. எப்பொழுதோ பண்ணியிருக்க வேண்டியது இப்போதான் நடக்கிறதுங்கிறது பார்க்குறோம். ஸோ இந்த விஷயத்துலேருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா, தமிழக கேரள எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கு வரப்போகிறோம். இந்த முறை தண்ணீர் இல்லாமல் வேற ஒரு பிரச்சனை. மருத்துவ கழிவுகள் வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கழிவுகள் வந்து தமிழக எல்லை பகுதிகளில் கொட்டப்பட்டு வருது அப்படின்னு நீண்ட நாட்களாகவே வந்து ஒரு குற்றச்சாட்டு உண்டு. மருத்துவ கழிவுகள் மட்டுமல்லாமல் வேறுபட்ட கழிவுகளும் கொட்டப்படுதுன்னு. ஸோ இந்த மருத்துவ கழிவுகள், இதற்கு ஒரு திடக்கழிவு மேலாண்மை இல்லாதது, கேரள தரப்பில் சுத்தமாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பார்டரில் கொட்டுறது, இது நம்ம அரசாங்க தரப்பில் இருக்கக்கூடிய கவனக்குறைவா, இல்லை அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் அவர்கள்லாம் பொறுப்பேற்கணுமா, இப்படி பல கேள்விகள் வைக்கப்படுது. ஸோ இந்த மருத்துவ கழிவுகளும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும், இதுக்கு என்ன ஃபியூச்சரிஸ்டிக்? இல்லை, இது வந்து ஃபியூச்சரிஸ்டிக் இல்லை, ஏற்கனவே வந்து விதிகள் இருக்குது. 2010 நினைக்கிறேன் நம்மளுடைய மருத்துவ கழிப்புகளுக்காக தனியாக ஒரு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. 2016 வேறு அதில் இன்னும் சில பிரிவுகள் சேர்த்து வந்து அது கடுமையாக்கப்பட்டது. அதில் வந்து அது தனியார் மருத்துவமனைகளுக்கும் அது அப்ளிகபிள் என்கின்ற ஒரு நிலையும் கொண்டு வரப்பட்டது. மருத்துவமனைகளில் வந்து ஒரு 3 விதமான குப்பை தொட்டிகள் வைத்திருக்க வேண்டும். வெவ்வேறு கலரில் வந்து சிகப்பு, நீலம், கருப்பு என்று வைத்திருக்க வேண்டும். எதில் என்னென்ன போட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்கள் வந்து கொடுக்கப்பட்டது. அப்படி சேகரிக்கப்பட்ட அந்த கழிவுகளை வந்து 48 மணி நேரத்திற்கு மேல் வந்து அவர்கள் வைத்துக்கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு அறிவிப்பும் அதில் வந்து கொடுக்கப்பட்டது. இது மாதிரி பல சட்ட ரீதியாக பல நடவடிக்கைகள் அதில் எடுக்கப்பட்டிருக்கு. அதை வந்து நடைமுறைப்படுத்துகிறார்களா என்கிறது ஒரு கேள்வி இருக்குது. அதில் என்ன ஒரு சிக்கல் இருக்கிறது என்று சொன்னால், இப்போ வந்து 4 மாவட்டங்களுக்கு சேர்ந்து ஒரு இது வந்து சுத்திகரிக்கக்கூடிய இடம் வந்து 4 மாவட்டங்களுக்கு சேர்ந்து ஒரு இடமாக வைத்திருக்காங்க. இப்போ வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் எல்லாத்துக்கும் சேர்த்து மதுராந்தகத்துக்கு பக்கத்தில் ஒரு இடத்த வச்சுருக்காங்க. இப்போ திருநெல்வேலி, கன்னியாகுமரி அந்த மாவட்டங்களுக்கு பக்கத்தில் வந்து நாங்குநேரியில் வந்து ஒரு இடத்த வச்சுருக்காங்க. கோவை, நீலகிரி அந்த மாதிரி இடங்களுக்கு வந்து இதில் கோவையில் வந்து ஒரு இடத்த வச்சுருக்காங்க. இப்போ வந்து என்னென்னா, இதை வந்து ஒரு மாவட்டம் தோறும் இதை வைத்து கொண்டால், ஏன்னா இது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிற போது தொற்று பரவுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் 48 மணி நேரத்துக்குள்ளே அதை வந்து இது பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஒரு மாவட்டம் தோறும் இந்த அமைப்புகளை ஏற்படுத்தினாங்கன்னா, அல்லது இன்னும் இந்த 4-5 மாவட்டங்கள் இல்லை என்பதை பிரித்து 2 மாவட்டங்களுக்கு ஒன்று என்றாவது அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக செயல்படும். இந்த விதிகளை வந்து கடுமையாக அமல்படுத்த வேண்டும். அண்டை மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை வந்து அவங்க ஒரு குப்பை தொட்டியாக கருதி கொண்டிருக்கிறார்கள். வந்து இப்போ கர்நாடகா வந்து காவேரியில் வந்து கழிவுநீர் என்று ஒரு பிரச்சனை வந்தது. கேரளா வந்து நம்மளுடைய, அதாவது இந்த குமிழி, தேனி அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய கோம்பை அந்த இடங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து குப்பைகளை கொட்டுறாங்க. இந்த பக்கத்தில் வந்து தென்காசி பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து புளியரை போன்ற இடங்களில் வந்து கொட்டுறாங்க என்று ஒரு புகார் வந்திருக்கிறது. அதையும் மற்ற மாநிலங்களோடு அதை பேசி அதற்கு ஏதாவது ஒரு தடுப்பு முறைகள் வந்து ஏற்படுத்த வேண்டும். அது கவனத்திற்கு வந்திருக்காது, அல்லது கவனத்திற்கு வந்திருந்தாலும் அலட்சியமாக இருந்திருப்பார்கள். அதற்கான நடவடிக்கைகள் தேவைதான். ஏன்னால் இது போன்ற விஷயங்கள் அவ்வப்போது வந்து கொண்டே தான் இருக்குது. இதை வந்து ஊடகங்கள் எழுதினாலுமே கூட இதற்கு எந்த விதத்தில் வந்து அரசாங்கங்கள் முடிவு எடுத்து இதற்கு எந்த விதத்தில் நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லை இதே பிரச்சனைகள் தொடருமா அப்படிங்கிறதும் வருத்தத்துக்குரிய விஷயமா பார்க்கிறோம். நாட்டில் பெரிய மாநிலம், அங்கே இருக்கக்கூடிய சட்டசபை உறுப்பினர்களுக்கு ஒரு தேர்தல் நடக்கவிருக்கிறது. அந்த காலகட்டத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அரசியலில் ஆளும் சமாஜ்வாதி கட்சியில் தந்தை அவருக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டசில் அதில் பார்க்குறோம். கட்சியை கூட இன்னைக்கு பிளவப்படலாம் அப்படிங்கிற கருத்துக்களும் வைக்கப்படுது. ஒரு தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் சமாஜ்வாதி பார்ட்டி எப்படி பாதிக்க போகுது, இதில் பாஜகவுக்கு ஏதேனும் சாதகமான நிலை உண்டா, பிஎஸ்பிக்கு சாதகமான நிலை உண்டா, இப்படி பல விவாதங்கள் இருக்கு. சமாஜ்வாதி பார்ட்டியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் பற்றி உங்கள் கருத்து? அதாவது சமாஜ்வாதி பார்ட்டி வந்து ஒரு 3 முக்கியமான நபர்கள் அதில் இருக்காங்க. அது வந்து ஒரு குடும்ப கட்சி என்று தான் வந்து, ஏன்னா அந்த முக்கியமான பொறுப்புகள் எல்லாம் அவர்கள், முதல்வர் வந்து அதனுடைய தலைவர் வந்து முலாயம் சிங் யாதவ், அவருடைய மகன் வந்து மாநிலத்தினுடைய முதல்வர் அகிலேஷ் யாதவ், முலாயம் சிங் யாதவுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து கட்சியினுடைய தலைவர் சிவ்பால் யாதவ். இன்னொரு அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து எம்பி.
அந்த வந்து இப்போது இந்த 4 பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். குறுக்கிட மன்னிக்கணும், அவர்களுடைய மருமகள் வந்து எம்பியாவும் முன்னாடி பார்க்குறோம். மேஜர் பிளேயர்ஸ் என்கின்ற அளவில் நான் சொல்கிறேன். இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பித்ததுன்னு சொன்னால் வந்து இவருடைய அபிஷேக்குடைய வகுப்பு தோழர் ஒருத்தர் கட்சியில் வந்து எம்எல்ஏயாக இருக்கார், மந்திரியாக கூட இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு கடிதம் வந்து இவருக்கு எழுதுகிறார், முலாயம் சிங்க்கு எழுதுகிறார். கொஞ்ச நாளாக வந்து முலாயம் சிங்குக்கும் அகிலேஷுக்கும் வந்து ஒரு மன அளவில் வந்து ஒரு இடைவெளி இருந்தது. அதனால் வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அகிலேஷ் வந்து அவருடைய அப்பாவோட சேர்ந்து வசித்து கொண்டிருந்தவர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியேறி முதலமைச்சருடைய அதிகாரப்பூர்வமான வீட்டிற்கு அவர் குடிபெயர்ந்துட்டார் வந்துட்டு. அதற்கு பிறகு ஒருவர் சந்தித்து கொள்ளவில்லை, வந்து ஒருவர் வந்து கண்டுகொள்ளவில்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த சூழ்நிலையில் வந்து அதை வந்து கூட இருந்தவர்கள் ஒதுக்கீடுதாக்குறாங்க. அப்போ வந்து இவருடைய அகிலேஷுடைய நண்பர் வந்து முலாயம் சிங்குக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். முலாயம் சிங்குடைய 2வது மனைவியும் அவருடைய சகோதரரும், அதாவது முலாயம் சிங்கோட சகோதரரும் சிவ்பால் யாதவ் 2 பேரும் சேர்ந்து கொண்டு அகிலேஷ் யாதவுக்கு எதிராக சதி செய்கிறார்கள் என்கின்ற அதை வந்து நீங்கள் வந்து கண்டிக்க வேண்டும் என்று வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார். இல்லை, முலாயம் சிங்குக்கு என்ன வருத்தம்னா, என்னுடைய மனைவியை பற்றி ஒருத்தர் வந்து கருத்து சொன்னபோது அதை வந்து அகிலேஷ் கண்டிக்கலை அப்படின்னு அவர் வந்து, அப்போ 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒரு மனக்காயம் இருக்கிறது. போத் ஆஃப் தம் ஃபெல்ட் தே ஆர் ஹர்ட். அப்போ இன்னும் அந்த பிளவு வந்து அதிகமாகிவிட்டது வந்துட்டு. அதனால் வந்து இவர் வந்து 4 பேரை அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிறாரு. அதுக்கு பதிலடி கொடுப்பது போல் அவர் வந்து அந்த கட்சியினுடைய முக்கியமான இவரை வந்து நீக்கிறாரு. இந்த மாதிரியான மோதல்கள் வந்து அங்கே நடந்து கொண்டு இருக்கு. இப்போது இதனுடைய காரணமாக இன்றைக்கு வந்து ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் வந்து ஒருவேளை கட்சி வந்து 2ஆக பிளவுபடும் என்கின்ற ஒரு பேச்சு இருக்கிறது. ஏனென்றால் முலாயம் சிங்கினுடைய ஆதரவாளர்கள் ஒரு 70 பேர் எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அவர்களை வந்து கூட்டத்திற்கு அழைக்கலை. அவர்கள் இல்லாமல் வந்து கூட்டம் நடக்கப் போகிறது. அப்படியானால் ஏதோ முக்கியமான ஒரு முடிவுகள் தீர்மானங்கள் எடுக்கப் போகிறார்கள் என்பதற்கான ஒரு அகிலேஷ் யாதவ் தலைமையில் புது கட்சி உருவாக்க போதா, இல்லை திரு முலாயம் சிங் யாதவ் வந்து தனிப்பட்ட முறையில்? சட்ட ரீதியாக பார்த்தால் அகிலேஷ் வந்து 3 2 பங்கு எம்எல்ஏக்களை தன்னுடைய வசத்தில் கொண்டிருந்தார் என்று சொன்னால், அவர் வந்து சமாஜ்வாதி பார்ட்டி, அவர் வந்து புதிதாக அதாவது அப்போ கட்சி உடையும், அவருக்கு புதிதாக ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். இவருக்கு சமாஜ்வாதி என்கின்ற பெயர் வந்து முலாயம் சிங் யாதவ்கிட்ட இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது வந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே வந்து அது வந்துடும். அதனால் வந்து என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒருவேளை அகிலேஷ் யாதவால் தனக்கு போதுமான அளவு எம்எல்ஏக்களை திரட்ட முடியவில்லை என்று சொன்னால் அவர் வந்து சட்டமன்றத்தை கலைத்து விடலாம் என்று வந்து பரிந்துரை செய்வார் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரதான எதிர்கட்சியாக பார்க்கப்படக்கூடிய பாஜக மாநிலத்துக்கு உட்பட்ட இதில் இருக்கக்கூடிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, சட்டசபையில் வந்து எதிர்கட்சியாக இருப்பது வந்து பிஎஸ்பி. இப்போ வந்து இதனுடைய விளைவுகள் வந்து என்ன ஆகும் என்கின்ற ஒரு இது இருக்கிறது. ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி வந்து அங்கே ஏற்கனவே பல்வேறு விதமான காய்களை வந்து அதை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த சமீபத்தில் நடந்த அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அந்த அதிரடி தாக்குதல் காரணமாக வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு அப்பர் கிளாஸ் பீப்புள்கிட்ட வந்து பாஜகவுக்கு சாதகமான ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாக வந்து ஊடகங்கள் சொல்லி, நாம் 2014 நாடாளுமன்ற தேர்தல் பார்த்தோம்னா கூட பாரதிய ஜனதா கட்சி வந்து பெரும்பான்மையான, அதுதான் இப்போ இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கக்கூடிய சோதனை என்னவென்று கேட்டால், பாரதிய ஜனதா கட்சி மக்களவைத் தேர்தலில் வந்து 70 இடங்கள், 80 மொத்தம் 80 நாடாளுமன்ற இடங்கள், அதில் வந்து 70க்கு மேற்பட்ட இடங்களை வந்து அவர்கள் பெற்றார்கள் வந்துட்டு. அதற்கு பிறகு நடந்த தேர்தல்களில் பீகாரிலே ஆகட்டும், மேற்கு வங்கத்திலே ஆகட்டும், அல்லது வேறு 5 மாநிலங்களில் நடந்த தேர்தல்களில் வந்துட்டு அவங்க பெரிய அளவில் வந்து அது வெற்றி பெறலை. அப்போ வந்து அதற்கு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் வந்து அவர்கள் வந்து வெற்றி பெறவில்லை என்று சொன்னால், அது அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய மோடியினுடைய அரசுக்கு எதிரான ஒரு மக்கள் கருத்தாக வந்து அது பார்க்கப்படும். அவங்க வெற்றி பெற்றார்கள் என்றால் அவங்க டெல்லியில் இருக்கக்கூடிய அவர்களுடைய நிலைமையை வந்து அவர்கள் வந்து வலுப்படுத்தக்கூடும். இதே மாதிரியான பிரச்சனை ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்குது. இப்போ வந்து காங்கிரஸ் கட்சியை எடுத்துக்கொண்டால், காங்கிரஸ் கட்சி வந்து அங்கே மீண்டும் ரிவைவ் பண்ணி வர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியில் வந்து அவங்க இருக்காங்க.
அங்கே அவங்க ரிவைவ் பண்ணி வரதை பொறுத்து தான் ராகுல் காந்தியினுடைய எதிர்காலம் வந்து காங்கிரஸில் இருக்குது என்பதை பற்றி ஒரு இது இருக்குது. அதற்காகத்தான் அங்கே வந்து அவங்க ஷீலா தீட்சித்தை கொண்டு வந்தாங்க. ஷீலா தீட்சித்தை கொண்டு வந்ததுனால கட்சியில் மேலும் பிளவு ஏற்பட்டு ரீதா பகுகுணா ஜோஷி வந்து ரீட்டா வந்து பிஜேபி பக்கம் போனாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து ஒவ்வொரு விதமான இது இருக்குது. இதில் என்னென்னா பீகாரில் வந்து தேர்தல் நடந்தபோது நிதிஷ்குமார் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கான முயற்சிகள் நடந்தபோது அதில் முலாயம் சிங் யாதவோட சமாஜ்வாதி கட்சியும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் வந்து நடந்தன. ஏனென்றால் பீகார்லேயும் வந்து ஒரு கணிசமான அளவு யாதவ சமுதாயம், அவர்களுடைய தலைவராக வந்து லாலு பிரசாத் இருக்கார். இன்னொரு பிரிவுக்கு வந்து இவங்க வந்தாங்கன்னா அந்த ஒற்றுமை வந்து வலுப்படும் கூடுதல் ஒரு அரசியல் கணக்குகள் காரணமாக அவரையும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடந்தது. ஆனால் அப்போது வந்து சமாஜ்வாதி அவர்களோடு சேர்ந்து கொள்ளவில்லை வந்துட்டு. அதற்கு காரணம் உள்கட்சியில் இருந்த கருத்து வேறுபாடுகள் என்று வந்து சொல்லப்படுகிறது. நம்ம உட்கட்சி கருத்து வேறுபாடுகள் பற்றி பேசும்போது ஒரே ஒரு பெயரை நம்ம குறிப்பிட மறந்துட்டோம், அமர் சிங். அமர் சிங் அப்போ வந்து பீகார் போதும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து கொண்டார். அமர் சிங்கும் இதற்கு ஒரு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்போது இதில் வந்து இப்போ என்ன நடக்கும்னு கேட்டால் உத்தரப்பிரதேசத்தில் எப்போ பீகாரில் கூட்டணியில் பங்கு பெறுவதற்கு விருப்பமில்லை என்று சொன்ன சமாஜ்வாதி இப்போது வந்து இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை காரணமாக மக்களவை மாநிலங்களுக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு கூட்டணியை நோக்கி அது போவதற்கான ஒரு சாத்தியங்கள் இருக்கு. அதாவது கட்சி உடைந்தாலும் சரி, உடையவில்லை என்றாலும் சரி, உடைந்தால் அது ஒரு பிரிவு வந்து இந்த ஜேடியு, அதாவது நிதிஷ்குமாரோட கட்சி, ஆர்ஜேடி, அஜித் சிங்கோட கட்சி எல்லாருமாக சேர்ந்து ஒரு கூட்டணியை வந்து அமைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. நம்ம நேரக்குறையின் காரணமாக ரொம்ப சுருக்கமாக பேச வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா, உத்தரப்பிரதேசில் மட்டுமல்ல, தேர்தல்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தா பஞ்சாப், கோவா, உத்தராகண்ட் போன்ற மாநிலங்களும் இருக்கு. ஸோ இந்த 5 மாநிலங்களுக்கு வந்து பிப்ரவரி தொடங்கி தேர்தல் நடக்கும். அதில் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு 7 கட்டமாக தேர்தல் நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த 5 மாநில தேர்தல் வந்து 2019க்கு ஒரு ட்ரம்ப் கார்டா இல்லை 2019க்கு ஒரு ப்ரீகாசராக நம்ம எடுத்துக்கலாமா? அது வந்து டூ ஏர்லி. ஆனால் வந்து தேர்தல்கள் வந்து முன்கூட்டியே வந்துவிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதாவது மே மாதம் தான் வந்து உத்தரப்பிரதேச சட்டமன்றத்தினுடைய ஆயுட்காலம் வந்து முடிகிறது. ஆனால் பஞ்சாப் போன்ற மற்ற மாநிலங்களில் வந்து மார்ச் மாதத்தில் வந்து முடிகிறது. மார்ச் மாதத்தில் சட்டமன்றம் முடிகிறதுன்னு சொன்னால் பிப்ரவரியில் தேர்தல் நடத்தினால்தான் வந்து அங்கே வந்து மார்ச்சில் வந்து புதிய அரசு வந்து பதவியேற்க முடியும். இவங்களுக்கு கொஞ்சம் தள்ளி நடத்தலாம். ஆனால் என்ன நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னால், மத்திய அரசு தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்ததற்கு பிறகு அது அநேகமாக ஜனவரியிலே இந்த ஆண்டு தாக்கல் செய்யப்படலாம். இந்த ஜிஎஸ்டி பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா ஒருவேளை ஜனவரியிலே தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். அப்போது ஜனவரியில் தாக்கல் செய்தார்கள் என்றால் அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்ததற்கு பிறகு அவர்கள் வந்து இந்த 5 மாநில தேர்தல்களுக்கான அறிவிப்புகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு பெரிய அளவில் இருக்கக்கூடிய மாநிலம், 480 இடங்கள் இருக்கிறதுனால வந்து அதை வந்து பல்வேறு கட்டங்களாக அவர்கள் வந்து நடத்துவாங்க. அதனால் அதை வந்து 1 மாத காலத்துக்கு அவர்கள் இழுத்தடிக்கலாம். அதனால் வந்து அவர்கள் மார்ச்சில் நடத்தி ஏப்ரல் வரைக்கும் அதை வந்து கொண்டு போகலாம். அதனால் பட்ஜெட் தாக்கல் செய்த உடனே இந்த 5 மாநிலங்களுக்கும் தேர்தல் வந்துவிடும் என்று நினைக்கிறேன். அதற்கு இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையை வைத்து பார்க்கிற போது இந்த சமாஜ்வாதி பிளவுபடுவது என்பது வந்து பாரதிய ஜனதாவுக்கு ஒரு வாய்ப்பாகவும் பிஎஸ்பிக்கு ஒரு வாய்ப்பாகவும் அதில் வந்துட்டு அதில் பாரதிய ஜனதா வந்து 13 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சியில் அங்கே இருந்தது. அதனால் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சியை வந்து அது எடுக்குது. அதற்கான அறிகுறிகள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்து விட்டன. அவர் வந்து ராம்லீலா வந்து லக்னோவில் அங்கே போய் பேசுகிறாரு. ராம்கதா பார்க் என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை ஏற்படுத்த போகிறோம் என்று சொல்கிறாரு. திருப்பி ராம் ஜென்ம பூமியை மறைமுகமாக ஒரு ட்ரம்ப் கார்டாக வைத்துக்கொண்டு அவர்கள் அந்த ஆட்டத்தை ஆடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். 5 மாநில தேர்தல், இதை நோக்கி நகரக்கூடிய அரசியல் போன்ற பல விஷயங்களை விவாதித்தோம். உத்தரப்பிரதேசத்தில் இன்று சமாஜ்வாதி பார்ட்டி பிளவுபடுமா என்ற முக்கிய கேள்வியும் வைக்கப்படுகிறது.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆளும் கட்சியில் பிளவு என்பதை தொடர்ந்து தமிழகத்தில் கூட ஒரு முக்கிய கூட்டணியில் ஒரு பிளவு ஏற்படுமோங்கிற சந்தேகங்கள் எழுப்பப்படுது. மக்கள் நல கூட்டணியில் மாறுபட்ட கருத்துக்கள், காவேரி குறித்து எதிர்கட்சிகளிடையே இருக்கக்கூடிய ஒரு மீட்டிங்கில் நம்ம பங்கெடுக்கணுமா வேண்டாமாங்கிறது. ஸோ இன்னைக்கு மக்கள் நல கூட்டணியோட ஒரு மீட்டிங் நடக்க போகுது. ஸோ மக்கள் நல கூட்டணியில் பிளவு ஏற்படுமா, இல்லைனா சுமூகமான நிலைமை இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா? பிளவு என்பது ஏற்படாது. ஆனால் ஒரு விரிசல் அல்லது கருத்து வேறுபாடு இருக்கு என்பது இப்போது வெளிப்படையாக தெரிகிறது. அதாவது என்னென்னா, ஆளுங்கட்சி இதை கூட்டாத போது, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை என்று சொன்னால் அதை எதிர்க்கட்சியான திமுக கூட்ட வேண்டும் என்று திருமாவளவன் முன்னால் பேசி வந்தார். இப்போ திமுக முன்னெடுத்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுகிறது. அதில் பங்கெடுப்பதா வேண்டாமா என்கின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதில் மதிமுக பங்கேற்காது, கம்யூனிஸ்டுகள் பங்கேற்க போவதில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்து விட்டாங்க. அவங்க இது தேர்தலை முன்வைத்து வைத்து நடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. கம்யூனிஸ்டுகள் அங்கே முன்பு அந்த விவசாயிகள் கூட்டத்திற்கு அவர்களுடைய ஆட்களை அனுப்பிட்டாங்க. ஆனால் இதில் பங்கேற்க போவதில்லை என்று அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஆனால் வைகோ என்ன சொல்லிட்டாருன்னா, முந்தானேத்து மதிமுகவினுடைய கூட்டம் நடந்து முடிந்ததற்கு பிறகு மக்கள் நல கூட்டணி இதில் பங்கேற்காது என்று அவர் சொல்லிவிட்டார். அப்போது திருமாவளவன் அதை அவருடைய கட்சியில் 2 நிலைகள் இருப்பதாக அவங்க சொல்கிறாங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம தானே கேட்டோம் அந்த அனைத்து கட்சி கூட்டம் வேண்டும் என்று. இப்போ அவங்க வைக்கும்போது நம்ம அதை புறக்கணிப்பது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னொரு தரப்பு இல்லை, மக்கள் நல கூட்டணியில் நம்ம இருக்கிறதுனால அவர்கள் புறக்கணிக்க போகிறோம், கூட்டணி தர்மம். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை எல்லோரையும் கலந்து பேசி முடிவெடுத்திருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. டெல்லியில் ஜனாதிபதியை சந்திக்க போன போது எல்லாரும் அது முடிந்ததற்கு பிறகு எல்லா கட்சி தலைவர்களும் உட்கார்ந்து பேசினார்கள். ஆனால் அப்போது முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் சொல்லப்படுகிறது. பேசினோம், ஆனால் முடிவு எடுக்கவில்லை என்று அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அப்போது ஒரு கருத்தொற்றுமை ஏற்பட்டது. அது அடிப்படையில் தான் இவர் வைகோ அறிவித்திருக்கிறார் என்று அவங்க ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. அப்போது இந்த 2 முரண்பட்ட கருத்துக்கள் காரணமாக இன்றைக்கு மறுபடியும் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இன்றைக்கு அவங்களுடைய கூட்டம் நடக்கிறது. அவர் இந்த கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவிப்போம் என்று திருமாவளவன் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த கூட்டத்தில் ஏற்கனவே இப்போ மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எடுத்த முடிவை தான் இவங்க எடுக்க போகிறாங்க, அல்லது இவங்க அந்த மற்ற 3 கட்சிகளுக்கு முரணாக ஒரு முடிவை எடுத்து தங்களுடைய தனித்த அடையாளத்தை நிலைநிறுத்தி கொள்ளப் போகிறார்களா? அப்படி நிலைநிறுத்தி கொண்டால் மக்கள் நல கூட்டணியில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிய வராதா என்கின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. இதே தான் இடைத்தேர்தல் போதும் வந்தது. இடைத்தேர்தல் போதும் முதல்ல திருமா சொல்லிட்டாரு, நாங்கள் பங்கேற்க போவதில்லை என்று சொல்லிட்டாரு. அதற்கு பிறகு எங்களுடைய கட்சி பங்கேற்காது, ஏனென்றால் நாங்கள் அந்த இடத்துல ஏற்கனவே போட்டியிடலை, அதனால் எங்களுக்கு அந்த கேள்வி இல்லை, அதனால் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்காது என்று தான் நான் சொன்னேன், மக்கள் நல கூட்டணி என்று நான் சொல்லவில்லை என்பதை போன்ற ஒரு நிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க. இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கலாம். கட்சிகள் தனிப்பட்ட கருத்துக்களா இல்லை கூட்டணி கருத்தா அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிய வந்துடும். இதிலிருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வேற ஒரு விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா, உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அவருடைய கருத்து, நீர்நிலைகளை பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து, ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து கொண்டே இருக்குது. 50% மேற்பட்ட நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னொரு கருத்து பார்த்தோம் அப்படின்றால், காய்ந்து இருக்கக்கூடிய நீர்நிலைகளை கூட வேறு எந்த விதத்துக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடாது, இயற்கையோடு நம்ம விளையாட விடக்கூடாது என்று பல கருத்துக்களை வைக்கிறார். இந்த கருத்தோட முக்கியத்துவம், ஏன்னா இன்னும் கொஞ்ச நாட்களில் மழை ஆரம்பிக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த கருத்தோட மழை குறித்து பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டு வெள்ளத்திற்கு பிறகு இதை குறித்த சிந்தனைகள் மிக வலுப்பெற்றிருக்கின்றன, உரத்து பேசப்படுகின்றன. அண்மையில் கூட நீதிமன்றம், உயர்நீதிமன்றம் ஒரு பிளாங்கெட் ஆர்டர் ஒன்று கொடுத்தது. அதாவது அப்ரூவல் வாங்காத லேஅவுட்டுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது. அந்த லேஅவுட்டுக்கு அப்ரூவல் இருந்தால், இல்லை என்று சொன்னால் அந்த நிலத்தை வாங்குவதோ அந்த நிலத்தின் மீது கட்டப்படுகிற கட்டடங்களையோ பத்திரப்பதிவு செய்யக்கூடாது என்கின்ற ஒரு நிலையை அது கொண்டு வந்து, அதனால் இன்றைக்கு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் துறையே முடங்கி கிடக்கு. அதாவது அதாவது குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த செட்டில்மெண்ட் எல்லாம் கூட பதிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதற்கு அதனுடைய நீட்சியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் ஏரிகளில், காய்ந்து போன ஏரிகளில்
அதை வீட்டு மனைகளாக மாற்றுவது அல்லது குப்பை கிடங்குகளாக மாற்றுவது என்கின்ற ஒரு நிலை வருகிற போது தான் வந்து வெள்ளம் போன்ற ஒரு மழைக்காலங்களில் வெள்ளம் வருகிறது என்கின்ற ஒரு புரிந்துணர்வு இப்போ தான் வந்து அதிகாரிகளுக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் அது ஏற்பட்டிருக்கிறது. அதனால் இது வந்து உண்மைதான். இதில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள் வந்து ஏரிகளாக இருந்த இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன என்பது உண்மைதான். சென்னையினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தால் நாம் இன்றைக்கு பார்க்க பல இடங்கள் வந்து ஏரிகளாக இருந்தது. உதாரணம் வந்து நுங்கம்பாக்கத்தில் டேங்க் ரோடு என்று ஒன்று இருக்கிறது. அங்கே டேங்கே கிடையாது. மாம்பலத்துலேயும் லேக் வியூ ரோடு, அது மாதிரி மாம்பலத்துலேயும் லேக் வியூ ரோடு இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல இடங்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து ஏரிகளாக இருந்த இடங்கள் தான். ஆனால் பிரச்சனை என்னென்னா மக்கள் தொகை அதிகரித்து கொண்டு போகிறது. மக்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு வீடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கமே கூட வந்து ஒருவருக்கு ஒரு வீடு என்கின்ற ஒரு திட்டத்தை எல்லாம் வந்து பேசி கொண்டிருக்கிறாங்க. வந்துட்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து இடம் எங்கிருக்கிறது என்கிற ஒரு கேள்வி வருகிறது. அப்போது அந்த நிலத்திற்கான தேவை, நிலத்திற்கான அழுத்தம் வந்து அதிகமாக ஆகிறது. இது வந்து ஒரு பல்வேறு விஷயங்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய ஒரு சிக்கலில் வந்து நம்ம இருக்கோம். அதை வந்துட்டு அதற்கு நீதிபதியினுடைய கருத்து மிகவும் வரவேற்க வேண்டிய ஒரு கருத்து. ஆனால் இது வேறு பல கேள்விகளையும் எழுப்பக்கூடிய ஒரு கருத்து. தொடர்ந்து உயர் பதவியில் இருக்கிறவர்கள் இது போன்ற கருத்துக்களை வைக்கும்போது இதுக்கான முக்கியத்துவமும் வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தீர்வுகளையும் அவர்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என்பது என்னுடைய. அதுவும் அது பக்கத்தில் ஒரு செய்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, காஞ்சி மாவட்ட கலெக்டர் நேற்றைய தினம் கூட சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பல ஏரிகளில் அவர் வந்து ஒரு கலந்தாய்வெல்லாம் நடத்தியிருக்காருன்ற விஷயமும் பார்க்குறோம். நீங்கள் சொன்ன மாதிரியே பல விஷயங்கள் கிரவுண்டில் நடந்துட்டு இருந்தாலும் தேவையான அளவு இல்லைங்கிறதையும் பார்க்குறோம். இந்த செய்தியிலிருந்து கொஞ்சம் இன்னும் மாறுபட்டோம் அப்படின்னா, உள்ளாட்சி பதவிகள் இன்றோடு அவர்களுடைய காலகட்டம் முடியுது. ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அரசாங்கம் கெசட்டில் இன்னைக்கு வெளியிடுங்கிற எதிர்பார்ப்பும் இருக்குது. ஸோ உள்ளாட்சி பதவிகளுக்கு காலியாக இருக்கக்கூடிய எல்லாமே காலியாக போகுது இன்றைக்கி. அப்போ வந்து ஆஃபீஸர்ஸ் கண்ட்ரோலில் வரப்போகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். இடைத்தேர்தலுக்கு பிறகு தேர்தல் நடக்குங்கிற நம்பிக்கையும் இருக்குது. இது பற்றி உங்களுடைய கருத்து? இல்லை, இது தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு ஜனநாயகத்தில் வந்து அதிகாரம் வந்து மக்களிடம்தான் இருக்க வேண்டும். வந்து அதுவும் இந்த உள்ளாட்சிகள் என்பது வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பிரச்சனைகளுக்கு வந்து கவனம் செலுத்தக்கூடிய, அதில் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது இப்போ சென்னை போன்ற நகரங்கள் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சிறிய கிராமங்கள், சிறிய நகரங்களில் வந்துட்டு அந்த கிராமம் தொடர்பான ஒரு பிரச்சனைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து முடிவெடுப்பது அல்லது மக்கள் பிரதிநிதிகள் முடிவெடுப்பது என்பது தான் சரியான ஒரு நிலையாக இருந்திருக்கும். அதை வந்து அதிகாரிகளிடத்தில் வந்து ஒப்படைக்கிற போது அவர்களுக்கு வந்து ஒரு பரவலான ஒரு பார்வை தான் இருக்குமே தவிர வந்து ஒரு லோக்கலைஸ்டு வியூ என்பது அவர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. ஒரு பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் கண்ட்ரோலில் இன்றைக்கி பல பஞ்சாயத்துக்கள் வரும்போது, அதுவும் மழை எதிர்நோக்கி இருக்க இந்த காலகட்டத்தில், அதனால் வந்து இது வேறு வழி இல்லாமல் எடுக்கப்படக்கூடிய ஒரு முடிவு. ஆனால் இது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம். அரசாங்கம் வந்து ஒரு சிறிய வேலைகளை வந்து சிறிய விஷயங்களில் கவனம் செலுத்தியிருந்தால் இதை வந்து தவிர்த்திருக்கலாம். அதே நேரத்தில் வந்து உயர்நீதிமன்றம் இப்படி ஒரு தேர்தல் நடைமுறைகள் துவங்கியதற்கு பிறகு இதை போல ஒரு தடையை வந்து விதிக்க வேண்டுமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. உயர்நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதி கேள்வி கேட்டதை போல வந்து தேர்தலை நடத்த வேண்டியது யாருடைய வேலை? உயர்நீதிமன்றத்தினுடைய வேலையா, தேர்தல் ஆணையத்தினுடைய வேலையா என்ற கேள்வியை வந்து அவர் எழுப்பியிருக்கிறார். எனவே இது வந்து ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்பாடு. கூடிய விரைவில் இது முடிவிற்கு வந்தால் ஜனநாயகத்திற்கும் மக்களுக்கும் நல்லது. விடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கையோடு கடைசி செய்திக்கு நம்ம மூவ் ஆகிறோம். தொடர்ந்து பாகிஸ்தான் தரப்பிலிருந்து சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ், எல்லை தாண்டிய அத்துமீறல்கள் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதற்கு பிஎஸ்எஃப் தரப்பிலிருந்து நேற்றைய தினம் ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்தால் பிஎஸ்எஃப்பும் வந்து தக்க நடவடிக்கை எடுக்க தயங்காது அப்படிங்கிறது குறித்து. ஸோ பாகிஸ்தானின் எல்லை தாண்டிய அத்துமீறல், அதற்கு பிஎஸ்எஃப்பின் இந்த கவுண்டர் ஆஃபென்ஸ், இது வந்து சின்ன சின்ன பூசல்களாக, சின்ன சின்ன சண்டைகளாக இருக்கும். யுத்தமாக மாறிவிடும் என்று நான் நினைக்கல. யுத்தத்தை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு குரல் வந்து இப்போ சுப்பிரமணிய சாமி போன்றவர்கள் வந்து எழுப்பியிருக்காங்க. பட் ஆனால் யுத்தம் வந்து யாருக்கும் நல்லதல்ல. அதனால் வந்து இந்த சின்ன சின்ன பூசல்களோடு இது முடிந்துவிடும் என்று தான் நான் நினைக்கிறேன். குளிர்காலம் தொடங்க போகுது. அப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லை தாண்டிய பயங்கரவாதமும் கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. விழா காலம் வருது. அப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி, இது போன்ற பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இன்றைய தினம் நாம் தமிழக அரசியல் தொடங்கி உத்தரப்பிரதேசம் அரசியல் வரை பல முக்கிய விஷயங்களை விவாதித்திருக்கோம். இன்றைய நாள் பொழுதில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நாளை இதே செய்தி அரங்கிலிருந்து விவாதிப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாலன் அவர்களுக்கு நன்றி. பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.